நண்பர்களுக்கு வணக்கம். மாட்டுக்கு பிடிக்கயித்துல திருகாணி வச்சு குளச்சல் முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கயிறு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த கயிறு எவ்வளோ மொத்தம் வேணுனாலும் அந்த கடைகளில் பார்த்து நம்ம வாங்கிக்கலாங்க. வாங்கிக்கிட்டு இந்த ஒரு நுனியை இப்படி இந்த மாதிரி ஒரு நூலை மட்டும் இப்படி பிரித்து அது ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து வர்றது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த முடிச்சுங்க. அப்புறம் திருகாணியை வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு குளச்சல் வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு நூலை எடுத்து அதை இறுக்கமாக அப்படியே கட்டிடணுங்க. ஏன்னா அதை கட்டிட்டோம்னா தான் அந்த குளச்சல் வந்து அப்படியே இருக்கும். நம்ம அடுத்து இந்த பக்கத்து நம்ம வேலை பார்க்குறப்ப அது வந்து திருகாணி இங்கிட்ட வராமல் இருக்குங்க. அதுக்காக சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க. நல்லா அதுக்கப்புறம் நம்ம அதை கடைசியில் அதை அறுத்து தான் போட போகிறோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்குங்க. அது நம்ம பின்னுறதுப்போ இது இடைஞ்சலாக இருக்குன்றதுக்காக இதை நான் அறுத்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நடுக்கயிறு நமக்கு தேவையில்லைங்க. இந்த நடுக்கயிறை மட்டும் நம்ம இது சும்மா அடையாளத்துக்காக போட்டேங்க, முன்னாடியே போட்டிருக்கணும். அந்த நடுக்கயிறை மட்டும் அந்த முடிச்சு போட்ட கயிறை நான் அப்படியே அறுத்துட்றேங்க. அது நமக்கு தேவையில்லை. அதை அப்படியே ஒட்ட பொறுமையாக அப்படியே அறுத்துறணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 நூல் வருங்க. 5 நூல் வருங்க. மொத்தம் 6 இருந்தது. அந்த இதை எடுத்துட்டோம்னா இப்போ 5 நூல் வருங்க. இப்போ அந்த 5 நூலையும் பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு கயிறு இருக்குல்லங்க, அந்த முறுக்கு கயிற்றுல ஒன்று ஒன்றா எடுத்து அடுத்தடுத்த முறுக்கில் ஒவ்வொரு நூலையாக எடுத்து இப்படி நான் பண்ணுற மாதிரி உள்ளே விட்டு இழுத்துக்கணுங்க. ஒரு நூலை விட்டுட்டேன்னா அடுத்த நூலை எடுத்து உங்களுக்கு அதில் நம்ம நூல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேயே தெரியுங்க அடுத்தடுத்த நூல் வரும். நம்ம மாற்றி மாற்றி போடக்கூடாது. வரிசையாக அடுத்தடுத்தது நமக்கு தெரிகிற எது அடுத்தடுத்தது வருதோ அது அந்த நூலை எடுத்து இந்த முறுக்குக்குள்ளே ஒன்று ஒன்றா அப்படியே விடணுங்க. அது ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சும்மா ஒரு ஃபஸ்ட்டு தடவை தப்பு ஆகுங்க. அடுத்தடுத்தது அப்படியே பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஃபினிஷிங் சரியாக இல்லைன்னாக்க அடுத்த தடவை போட்டிங்கன்னா அது சரியாக வந்துடுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சாதாரண விஷயந்தாங்க. நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தெரியும். அதுக்கப்புறம் நானுமே ஆரம்பத்தில் போடுறப்ப எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 5-6 தடவை மாட்டுக்கு போடுறப்ப பார்த்திங்கன்னா அது வந்துருச்சுங்க. அப்புறம் நல்லா இழுத்துக்கணுங்க. எல்லா நூலையும் விட்டாச்சுங்க. அந்த 5 நூலையும் நல்லா ஃபுல்லாக இழுத்து டைட் வச்சுக்கணுங்க. இது எப்போவுமே வந்து பிரிஞ்சும் வராதுங்க. நம்மளா கயிறை வந்து அறுத்து எடுத்தால் தாங்க இந்த இதை குளச்சலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கயிற்று பக்கெட்டு இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி வளைச்சி உள்ளே விட்டு எடுத்துக்கணுங்க. இதை பாருங்கள், திரும்பவும் என்ன பாருங்கள் நான் பண்ணுறது எப்படி உங்களுக்கு புரியுதான்ட்டு. அதே தாங்க பின்னிக்கிட்டு அப்படியே ஒரு நூலை மேலே விட்டு அடுத்த நூலை இப்படி கீழே விடணுங்க. இப்போ கீழே விட்ட நூலை திரும்பவும் மேலே இழுத்து அடுத்த இதுக்கு கொண்டு வரணுங்க. மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். கீழே இருக்கிற நூலை அப்படியே மேலே கொண்டு வரணும். பொறுமையாகவே செய்கிறேன். அப்படியே மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டே வரணுங்க. அவ்வளோதான். கடைசி இதை நம்ம கொக்கி மாதிரி வச்சோம்லங்க, அது உள்ளே விட்டு இழுத்தட்டு அப்படியே எல்லாத்தையும் டைட் வச்சுக்கணுங்க. ஃபுல்லாக இதுதான் ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப இறுக்கி டைட் வைக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு டைட் வைக்கணுங்க. அவ்வளோதான். இதுவுமே பிரிஞ்சே வராதுங்க. நம்ம இந்த பக்கெட்டு இப்போ கயிறு பக்கெட்டு போட்டாச்சிங்களா, இப்போ அடுத்தது திருகாணி பக்கெட்டு திருப்பி போடுவோம். அந்த மாதிரி 2 முடிச்சு போட்டோம்னாக்க முடிஞ்சுங்க. இது என்ன தான் பண்ணாலும் இந்த பிரிஞ்சு முடிச்சு வந்து பிரிஞ்சே வராதுங்க. இப்போ கயிறு பக்கெட்டு போட்டாச்சுங்க. இதை அப்படியே இப்போ திருப்பி திருகாணி பக்கெட்டு போடணுங்க. இப்போ திருகாணி பக்கெட்டு அதே மாதிரி ஒரு கொக்கி மாதிரி ஏதோ ஒரு நூல், இதுதான்ட்டு இல்லை, ஏதோ ஒரு நூலை அப்படி கொக்கி மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு கீழே இருக்க நூலை அப்படியே எடுத்துக்கணுங்க. உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்தது அப்படியே பண்ணணும் பாருங்கள். அடுத்தடுத்தது கீழே எடுக்கிறத திரும்ப மேலே கொண்டு வந்து அடுத்த நூலை எடுத்துக்கணும். அடுத்த நூலை திரும்ப மேலே கொண்டு வந்து அப்படியே விடணும். கடைசி இது அந்த கொக்கிக்குள்ளே உள்ளே விட்டு எல்லா நூலையும் இப்போ இழுத்துக்கணுங்க. அவ்வளோதான். இதுதான் போட்ட வீடியோவில் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். பொறுமையாக திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருங்க.
ரொம்ப இப்போ சாதாரண முடிச்சு தாங்க இது. நமக்கு பார்க்குறப்போ ஒன்று இதாக தெரியும். ஒரு 2 தடவை போட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது. நல்லா நல்ல ஒரு பெரிய வடை மாதிரி கயிறுலலாம் போட்டோம்னா, சின்ன கயிறில் போட்டால் கூட அது அந்தளவுக்கு தெரியாது. ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் கூட இது மாதிரி போடலாங்க, நல்லாயிருக்கும் பார்க்க சின்ன கயிறில். இதே பெரிய பெரிய மாடுகளுக்கெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த ஒரு வளையம் ரிங்கு வச்சாப்பில் இருக்கும், அந்த குளச்சலுக்கு கீழே ரிங்கு வச்சாப்பில் இருக்குங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொரு நூலாக அறுத்து எடுத்துடணுங்க. ரொம்ப ஒட்டியாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு சின்னதாக ஒரு நூல் ஒரு இது விட்டு அப்படியே அறுத்துடலாங்க. இது பிரிஞ்செல்லாம் வராதுங்க. நீங்கள் ஒட்டி அறுத்தாலுமே, ஏன் ஒட்டி அறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அந்த நம்ம போட்ட முடிச்சில் எதுவும் தவறி அறுத்துடக்கூடாது, அதுக்காக தான். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நூல் அளவு விட்டு அடுத்தது அப்படியே அறுத்துடலாங்க. அறுத்தாச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை நல்லா அப்படியே தேய்ச்சிக்கிட்டோங்க. தேய்ச்சிக்கிட்டோம்னாக்கா அந்த நம்ம அறுத்த இதெல்லாமே கொஞ்சம் ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அதுதான் பார்க்க ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. என்ன பண்ணாலும் பிரிஞ்சு வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முடிச்சு போடலாங்க. இது வந்து தளவு முடிச்சுன்னு சொல்கிறதுங்க இதை. இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சுக்கணுங்க. நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு பிரிச்சுக்கணும். இதுலேயும் நடுக்கயிறு தேவையில்லைங்க. அதனால் இந்த நடுக்கயிறை ஒரு முடிச்சு போட்டு, ஒரு அடையாளத்துக்காக முடிச்சு போட்டு இதை அப்படியே பொறுமையாக அப்படியே பிரிச்சுக்கலாங்க. பிரிச்சுக்கிட்டு எந்த அளவு கொஞ்சம் அதிகமாகவே பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 சுற்றி அந்த தளவு பக்கத்து மேலேருந்து உள்ளே விடணுங்க. கீழேருந்து மேலே விடக்கூடாது. அந்த முறுக்கு இருக்குல்லங்க, அந்த முறுக்கு கயிறு விட்டு அந்த பிரித்த பக்கத்து நம்ம அதை உள்ளே அந்த நூலை இழுத்துக்கணும். அப்படி முடிச்சு போட்டிங்கன்னா அந்த முடிச்சு நல்லா உறுதியாக இருக்கும், பிரியாது. இப்போ பாருங்கள், இதில் இந்த மாதிரி ஒரு வளையம் மாதிரி போட்டுக்கிட்டு இதையும் அதே மாதிரி தாங்க மேலேருந்து கீழே விடணுங்க. கீழேருந்து மேலே விடக்கூடாது. ஒவ்வொரு வளையத்துலேயும் மேலேருந்து கீழ் நோக்கி விடணும். அப்படி பார்க்க பூ மாதிரி வருங்க. அப்புறம் இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த கயிற்றை எடுத்து இப்போ கடைசியாக போட்ட வளையத்தில் விட்டுறணுங்க. இதை என்ன பண்ணிக்கணும், அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் இழுத்துக்கணுங்க. இதுவுமே ஆரம்பத்தில் செய்கிறப்போ கொஞ்சம் சிரமமாக தான் தெரியுங்க. குழப்பம் எப்படி சரியாக இருக்கா என்னன்றது கொஞ்சம் குழப்பம். 2-3 தடவை போட்டிங்கன்னா அதெல்லாம் சரியாக ஆயிருங்க. ப்ராக்டிஸ் தானே, பழக பழக எல்லாமே வந்துடும்ல, முடியாதுன்னு என்ன இருக்குது. இப்போ இது சும்மா ஜென்டிலாக அந்தளவுக்கு ரொம்ப இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. நம்மளால் முடிஞ்ச ரொம்ப இறுக்கி வைக்கக்கூடாது. சும்மா நார்மலாக ஒரு இழுத்தம்னாலே போதும். ரொம்ப டைட் வைக்க தேவையில்லைங்க. திரும்பவும் அதே மாதிரி தாங்க. இது பார்த்திங்கன்னா முடிச்சு கயிறு எந்த அளவுக்கு நீளம் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே வரணுங்க. இதுலேயும் நிறைய டிசைன் போடலாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை மட்டும் காட்டுறேன். அடுத்த இதில் வேணால் இதிலே இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு பண்ணலாங்க. அதை நான் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் வேணாலும் இன்னொரு நாள் போட்டு வரேன். வேணால் கமெண்டில் சொல்லுங்கள், வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா போடலாங்க. இதை முடித்து இந்த கயிறு எவ்வளோ நீளம் இருக்குதோ அது வரைக்கும் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே வரணுங்க. பொறுமையாக அப்படியே அது எல்லா நூலையும் அப்படியே டைட் வச்சுக்கணுங்க. ரொம்ப இருக்க வேண்டாம், சும்மா நார்மலாக இழுத்தா போதும். இந்த மாதிரி முடிச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய முடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி நான் கடைகள்லாம் நான் போய் பார்த்துருக்கேங்க. இதிலே பார்த்திங்கன்னா இந்த திருகாணியில் போட்டேன்ல அந்த ஒரு வளையம் நான் போட்டிருக்கேன். அதிலே 2 வளையம் வருங்க. அந்த முடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு வளையம் மாதிரி இருக்கும், ஒரு வளையம் வச்ச மாதிரி இருக்குது, ரிங்கு மாதிரி இருக்கும். அதிலே 2 ரிங்கு வர மாதிரி வருங்க.
அதெல்லாம் அது இந்த மாதிரி 2 ரிங்கு வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 3000 சொல்லுவாங்க. ஏன்னா கயிறு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இந்த முடிச்சுக்கு அந்த அளவு விலைங்க. இந்த கயிறு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோக்கு வாங்கினேன், வெறும் 50 தான் வாங்கினேங்க. இந்த மொத்தம் ஒரு 13 அடி பக்கம் வந்ததுங்க. 1/4 கிலோ வந்தது. வெறும் 50 தான் வாங்கினேன். இதே கயிறு பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுட்டாலும் ஒரு 1000 1500 பக்கம் சொல்லுவாங்க. என்ன அங்கே இன்னொரு அந்த திருகாணி பக்கத்தில் இன்னொரு முடிச்சு சேர்ந்து வரும். இல்லாட்டி கலர் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது வேறு கலர் நூலை வச்சு பின்னியிருப்பாங்க. அவ்வளோதான், சின்ன சின்ன தான் இப்போ வித்தியாசம் இருக்கும். நான் ஒரே கலரில் இருக்குது, அவங்க 2 3 கலரில் பண்ணுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு 1500 2000 அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இதிலே இந்த ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 3500 4000 இதெல்லாம் அளவே கிடையாதுங்க. அதில் இருக்க முடிச்சு டிசைன் தகுந்த மாதிரி ரேட்டு போய்கிட்டே இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு தெரியும், வாங்கின நண்பர்கள் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. நம்ம மாட்டுக்கு நம்ம பண்ணிக்கிறது என்ன, அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தான். நம்மளே பண்ணோம் நம்ம மாட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் தானே. கடைசி வரைக்கும் இதே மாதிரி தாங்க முடிச்சு போட்டு இழுத்துக்கணுங்க. கடைசியாக எல்லா கயிறையும் ஒன்றா வச்சு முடிச்சு போட்டு அப்புறம் தேவையில்லாததை அதை வந்து அறுத்து எடுத்துக்கணுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய மாடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி போடுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா காளை மாட்டுக்கு பெரிய மாடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி போடுறப்ப பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் வச்சு போட்டுக்கலாங்க. ஆனால் எதுவுமே அந்த பிரிஞ்சு வராதுங்க. இந்த முடிச்சுகள்லாம் போட்டு பிரிஞ்சிடாது. எவ்வளோ நாள் நான் போட்டிருக்கேங்க மாட்டுக்கு. எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கயிறாக அறுந்து போகுது பாருங்கள். அப்படி அறுந்து போனால் நடுவில் ஏதாவது இழுத்துக்கிட்டு யாராவது புதுசாக ஆளுங்க வந்தால் மிரண்டுக்கிட்டு இழுத்து அறுந்து போகுதுல, அப்படி இருந்தாதாங்க. அப்படி கயிறு அறுந்த கயிறையும் நம்ம முடிச்சே தெரியாமல் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதுவும் வேணாலும் போடலாங்க அந்த வீடியோ. அந்த மாதிரி முடிச்சுகளும் இப்போ இந்த கயிறு பார்த்திங்கன்னா நடுவில் கட்டாயிடுச்சுனாக்க அதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, முடிச்சே தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஸ்ப்ரிங்கு மாதிரி வருங்க, இழுத்தோம்னா அப்படியே எலாஸ்டிக் மாதிரி. இப்போ நான் இழுத்து தான் காட்டுறேன், பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குங்க. இது வந்து திருகாணி குளச்சல் முடிச்சுங்க. நல்லா இருக்குங்களா? நன்றிங்க.